இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டமன்ற உறுப்பினரின் லஞ்ச ஊழல் காணொளி சபா அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியாகும். அரசாங்க குத்தகைகளை பெற்றுத் தருவதற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் குத்தகையாளர்களிடம் பகிரங்கமாக லஞ்சம் கேட்டு பேரம் பேசியதாக கூறப்படும் காணொளி இருப்பதாக மிரட்டப்பட்டு வருவது சபா அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியாகும் என்று மாநில முதலமைச்சர் ஹஜிஜி நூர் தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான அரசாங்கம் ஊழல் நிறைந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்த போதிலும் சபா அரசாங்கம் இன்னமும் வலிமையுடன் இருப்பதாக நேற்று 2025 ஆண்டுக்கான சபா மாநில பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதலமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் லஞ்ச ஊழல் பேரம் தொடர்பான காணொளி இருப்பதாக அகப்பக்க செய்தி நிறுவனம் ஒன்று கூறிக்கொண்ட போதிலும் அது குறித்து தற்போதைக்கு தம்மால் கருத்துரைக்க இயலாது என்று ஹஜிஜி நூர் தெரிவித்தார். இந்த லஞ்ச ஊழலில் சபா துணை முதலமைச்சர் ஷஹேல்மே யஹ்யா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த அகப்பக்கம் கூறுகிறது. இந்த விவகாரத்தின் பின்னணியில் குறிப்பிட்ட அம்சங்கள் மேலோங்கியிருப்பதால் தற்போதைக்கு இது குறித்து கருத்துரைப்பது கடினம் என்று முதலமைச்சர் ஹஜிஜி நூர் தெரிவித்தார். உழைப்பிலும் சுறுசுறுப்பிலும் அறிவாற்றலிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கும் ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளின் அணுகுமுறையை மலேசியாவும் கையாள வேண்டும் என்பதற்கு ஓர் உந்தும் சக்தியாக பயன்படுத்தப்பட்ட கிழக்கை நோக்கும் கொள்கையை தொடர்வதற்கு மலேசியா விருப்பம் கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்கா நாடான பெரு தலைநகர் லீமாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சநிலை மாடான APEC-இல் ஜப்பானிய பிரதமர் ஷிங்கேரு இஷிபாவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்பதற்கு ஜப்பானிய பிரதமர் தமது முழு ஆதரவை தெரிவித்து இருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் கிழக்கை நோக்கும் கொள்கையின் வாயிலாக வர்த்தகம், ஆள்பலம் பரிமாற்றம், தற்காப்பு, பாதுகாப்பு, மரிடைம் கடல்சார் துறை, கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் மலேசியாவும் ஜப்பானும் கூட்டு ஒத்துழைப்பு கொள்வது குறித்தும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நீர் நடவடிக்கைகளுக்கு பிரசித்தி பெற்ற பயிற்சி முகாமான பேரா கம்பார் ஆற்றில் தலைமைத்துவ பயிற்சிக்காக வந்த மூவர் நீரில் மூழ்கி மரணம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த சுற்றுலா மையத்தில் அனைத்து வகையான நீர் நடவடிக்கைகளும் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரையில் கம்பார் ஆற்றில் நீர் நடவடிக்கைகளுக்காக முகாம்களை திறந்துள்ள ரிசார்ட் நடத்துனர்கள் நீர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கம்பார் மாவட்ட அதிகாரி நஸ்ருல் ஃபசாமி முகமட் தெரிவித்தார். குழு பயிற்சி முறையை மேம்படுத்துவதற்காக பேரா கோபெங் சுங்காய் ஜஹாங்கில் முகாம் இட்டு பயிற்சி மேற்கொண்டு வந்த ஒரு குழுவினரில் மூவர் நேற்று மாலையில் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு மரணம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாலை 5:56 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஆற்றில் ஒரு குழுவாக வாட்டர் ராஃப்டிங் நீர் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது மூவர் நீரில் மூழ்கி மாண்டனர். இந்த மூவரும் பொதுப்பணி இலாக்காவின் அதிகாரிகள் ஆவர். பினாங்கு சபரங்பிராய் தங்கா ஜேகேஆரை சேர்ந்த ஒரு பொறியியலாளரான 47 வயது சுஹைலி மட் சாட், லங்காவி ஜேகேஆரை சேர்ந்த உதவி பொறியியலாளரான 37 வயது கைருல் ஹக்கீம் ஹமீன், லங்காவி ஜேகேஆரை சேர்ந்த வாடிக்கையாளர் பிரிவு அதிகாரியான 29 வயது இக்ராம் அப்துல்பாரி ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டனர் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் இப்ராஹிம் சாட் காலமானார். அவருக்கு வயது 78.
இன்று காலையில் கேபிஜே டமான்சாரா நிபுணத்துவ மருத்துவ மையத்தில் இப்ராஹிம் சாட் தமது இறுதி மூச்சை விட்டதாக அவரின் மகன் ஜைருல் அயூ தெரிவித்தார். 2 வாரத்திற்கு முன்பு மாரடைப்புக்கு ஆளாகி இப்ராஹிம் சாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் கோலாலம்பூர் தமான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள வீட்டிற்கு திரும்பியதாக மகன் ஜைருல் அயூ குறிப்பிட்டார். எனினும் தமது தந்தை தொடர்ந்து மூச்சு திணறலுக்கு ஆளானதை தொடர்ந்து மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கராகான் கட்சியின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ காசு குன் பினாங்கு மாநில முதலமைச்சராக பதவியேற்று இருந்தபோது கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை அம்னோ சார்பில் மாநில துணை முதலமைச்சராக இப்ராஹிம் சாட் பொறுப்பேற்று இருந்தார். பினாங்கு மாநில முன்னாள் அம்னோ தலைவரான இப்ராஹிம் சாட் புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு இருந்தார். போக்குவரத்து துணை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அவர் அரசியல் ஓய்வுக்கு பிறகு பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கான மலேசிய தூதராகவும் நியமிக்கப்பட்டு இருந்தார். நகரி சம்பிலான் லிங்கி கம்போங் பாரிசானில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணையால் ஏற்பட்டுள்ள துர்நாற்றம் குறித்து ஓரிட மக்களிடம் இருந்து புகார் பெறப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ். வீரப்பன் தெரிவித்தார். பொதுமக்களின் புகார் குறித்து சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை வளாகத்தில் பாடிக்சன் நகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகள் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி சோதனை மேற்கொண்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். லாடாங் என்எஸ் அக்ரிகல்ச்சர் என்ற அந்த கோழிப்பண்ணை வளாகம் உரிமம் இன்றி கடந்த 14 ஆண்டு காலமாக செயல்படுகிறது என்றும் பாடிக்சன் நகராண்மை கழகத்தின் அதிகார செயல்பாட்டு பகுதிக்கு அப்பாற்பட்டுள்ள பகுதியில் வீற்றிருக்கிறது என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில தொழில் முனைவோர், மனிதவளம், பருவநிலை மாற்றம் மற்றும் பயணிட்டாளர் துறை ஆட்சிக்குழு உறுப்பினருமான வீரப்பன் தெரிவித்தார். தவிர அந்த கோழிப்பண்ணை கிளம் கோழிகள், முட்டைகள், கோழி சாணம் முதலியவற்றை விற்பனை செய்து வருகிறது. 8 லட்சம் கோழிகள் வளர்க்கப்படும் அந்த பண்ணையில் நாள் ஒன்றுக்கு 100 கோழிகள் வீதம் இறந்து போகின்றன. அவற்றை புதைப்பதற்கு பிரத்யேக குழி ஒன்றை கொண்டுள்ளது. துர்நாற்றம் வீசாமலும் கிருமியை கொல்வதற்கும் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி வருகிறது என்று பண்ணை உரிமையாளர் விளக்கம் அளித்து இருப்பதாக வீரப்பன் சுட்டிக்காட்டினார். அதற்கான துர்நாற்றம் இல்லாததை பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகளும் கண்டறிந்துள்ளனர். இதன் தொடர்பில் மேலும் விவரங்களை பெறுவதற்கு கடந்த நவம்பர் 11ஆம் தேதி தாமே நேரடியாக களத்தில் இறங்கி ஆராய்ந்து நிலைமையை கண்டறிந்ததாக வீரப்பன் தெரிவித்தார். பண்ணையாளருடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டலை பின்பற்றும்படி தாம் அறிவுறுத்தியதாகவும் அந்த பண்ணையில் சம்பளத்திற்கு அமர்த்தப்பட்டுள்ள அந்நிய தொழிலாளர்களின் இருப்பிட தங்கும் வசதியும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாக வீரப்பன் குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்களுக்கான கடப்பிதழ் மோசடி சம்பவம் தொடர்பில் 9 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் இந்த மோசடி நடவடிக்கைக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் என்று நம்பப்படும் 2 பாகிஸ்தானியர்களும் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் கோலாலம்பூர் மாநகரில் மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட 3 மிகப்பெரிய சோதனை நடவடிக்கைகளில் கடப்பிதழை போலியாக்கும் இந்த ஆசாமிகள் பிடிபட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. காலாவதியாகின்ற மற்றவர்களுக்கு சொந்தமான கடப்பிதழ் விவரங்களை மற்றவர்களுக்கு மாற்றுவது, மலேசியாவில் வேலை செய்வதற்கு கோரப்படும் ஃபொமேமா சுகாதார சோதனையை விண்ணப்பத்தை அந்நிய நாட்டவர்களுக்கு அங்கீகரித்ததை போலி கடிதம் தயாரித்தல் முதலிய மோசடி வேலைகளில் அந்த 2 பாகிஸ்தான் ஆடவர்கள் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது. கோலாலம்பூரில் கடந்த 6 மாத காலமாக தீவிரமாக செயல்பட்டு வந்த அந்த 2 பாகிஸ்தானியர்களும் கோலாலம்பூர் ஸ்தாபாக் அருகில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா சபான் தெரிவித்தார். ஜொஹூர் க்ளுவாங் ஜலான் லக்ஸமானா சன்ரைஸ் பார்க்கில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தின் போது கொள்ளையர்களில் ஒருவன் கடும் காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் ஒருவன் இன்னமும் தலைமறைவாக உள்ளான் என்று க்ளுவாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நிக் முகமது அஸ்மி ஹுசேன் தெரிவித்தார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் உள்ளூர்வாசி நேற்று இரவு 7:12 மணியளவில் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். இறந்து கிடந்த நபருக்கு வலது கரத்தில் ஏற்பட்ட கடும் காயத்தினால் தப்பிக்க இயலாமல் உடலில் இருந்து அதிகமான இரத்தம் வெளியேறியிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இரும்பினால் அல்லது கூர்மையான ஆயுதத்தினால் அந்த நபருக்கு காயம் உண்டு பண்ணியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள